பாதார விந்தங்களையும் நெல்லை கந்தப்பெருமானுடைய பாதார விந்தங்களையும் பணிந்து கொண்டு குருநாதர் சுவாமி சின்மயானந்தருடைய பாதக்கமலங்களை வணங்கிக் கொண்டு இன்றைய இந்த ஞாயிற்றுக்கிழமை நன்னாளிலே சைவ திருச்சபையினுடைய ஏற்பாட்டிலே மகா சிவராத்திரியை முன்னிட்டு நெல்லை கந்தப்பெருமான் ஆலய சன்னிதானத்தில் இருந்து திருக்கேரீஸ்வர ஆலய சன்னிதானத்தை நோக்கிய இந்த பாத யாத்திரை இப்பொழுது ஆரம்பித்து வைக்கப்படுகின்றது. இந்த பாத யாத்திரையிலே கலந்து கொள்ளுகின்ற அடியவர்கள் அனைவரும் தங்களுடைய பக்தியை எல்லாம் வல்ல இறைவனுக்கு வெளிப்படுத்தும் முகமாக இறை நாமத்தை பாடிக்கொண்டு இறை சிந்தனையிலேயே மனம், வாக்கு, காயம் ஆகிய மூன்றையும் இறைவன்பால் இருத்திக் கொண்டு எதிர்வரும் நாட்களிலே இந்த யாத்திரையை தொடர்ந்து எம்பெருமானை அடைய இருக்கின்றார்கள். ஈழத்திலே தமிழர்களுக்கு ஒரு விடிவு கிடைக்க வேண்டும், சாந்தியும் சமாதானமும் மலர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இருக்கின்ற தடைகள் அனைத்தும் நீக்கப்பட வேண்டும். எங்களுடைய மக்களுக்குரிய காணிகள், நிலங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதேபோல எங்களுடைய அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுதல் மற்றும் எங்களுடைய மக்களுக்குரிய அரசியல் நிரந்தரமான தீர்வு வழங்கப்பட வேண்டும். இதையெல்லாம் நாங்கள் எம்பெருமானிடம்தான் வேண்ட முடியும், இறைஞ்ச முடியும். எங்களுடைய நிலை அவ்வாறு இருக்கிறது. எல்லாம் வல்ல அந்த சிவபெருமான் எங்களுக்கு இந்த விதத்திலே அருள் புரிய வேண்டும். சிவபூமி என்று சொல்லப்படுகின்ற இந்த திருநாடு அற்புதமான ஒரு நாடாக அமைய வேண்டும் என்பது இந்த மகா சிவராத்திரி பிரார்த்தனையாக அமைந்திருக்கிறது. அந்த விதத்திலே நாங்கள் அனைவரும் இந்த பாத யாத்திரையிலே மானசீகமாகவது கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, நேரடியாக இந்த பாத யாத்திரையிலே நடந்து கொள்ள முடியாதவர்கள் இந்த பாத யாத்திரையிலே மானசீகமாக நாங்களும் இந்த பாத யாத்திரையிலே கலந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவ்வப்போது பாத யாத்திரை குழுவினரோடு தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்துமாறும் கேட்டுக்கொண்டு இந்த ஆசியுரையை நிறைவு செய்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இந்த பாத யாத்திரை சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றும், இன்னும் பல பாத யாத்திரைகள் தொடர்ந்து கடந்த வருடத்திலே இடம்பெற்றதைப் போல இந்த வருடத்திலும் இடம்பெற வேண்டும். நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய சைவ சமயத்துக்காக விழுமியங்களை எங்களுடைய இளம் சமுதாயத்தினருக்கு வழங்குவதற்காக முன்வர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றனர். அடியார்கள் எல்லோரும் நடந்து பாத யாத்திரை இப்போது ஆரம்பமாகி இருக்கின்றது.